எப்போதும் தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு என பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் ஒரு தமிழரை ஆதரிக்கவில்லை என வினா எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன், சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்காததுதான் திராவிட மாடலா எனவும், திமுக கூட்டணியில் திருமாவளவன் சிக்கி தவிக்கிறார் எனவும் கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேதகு ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பணியாற்றிய, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக சிறப்பான முறையில் பணியாற்றிய சிபிஆர் அவர்களை ஒரு நேர்மையானவரை, ஒரு நல்லவரை, ஒரு தமிழனை, ஒரு தமிழ் சொந்தத்தை இன்றைக்கு இந்திய குடியரசுக்கு துணைத் தலைவராக அறிவித்திருப்பது அவரை வரவேற்க வேண்டியது தமிழனாகிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆக அந்த வகையில் தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் ஏற்கனவே பலமுறை கேட்டுக்கொண்டுள்ளேன், கடிதம் மூலமும் கேட்டுக்கொண்டுள்ளேன். அவர்கள் தமிழ் உணர்வோடு எப்பொழுதும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், தமிழை நேசிக்கின்ற, தமிழருக்காக வாழ்கின்ற என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் அவர்கள் ஆதரித்தால் உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் உண்மையாக இருக்கும். இல்லை என்றால் அனைத்தும் வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.